அன்பு நேயர்களே, ஜலச்சந்தியில் ஈரானும் அமெரிக்காவும் மிகப்பெரிய ஒரு ஒரு இறுகு நிலையில் முருகல் நிலையில் உள்ளது. நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம், ஈரான் தனது நீர்மூழ்கி கப்பலை ராபிடோவை நிறுவி இருக்கின்றது இல்லையா? அது நிறுவிய சற்று நிமிடத்தில் ஈரான் ஒப்பந்தத்தை நிராகரித்த நிலையில் ஜிப்ரால்டரில் ஜிப்ரால்டர் என்பது இஸ்பெயின் ஒரு தீவு அப்படி சொல்லிக்கலாம். கீழே தாரம் ஜிப்ரால்டரில் அமெரிக்க அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் வெளிப்பட்டிருக்கிறது. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இது ஜலச்சந்தியில் போர் தீவிரமடையும் என்ற உலகளாவிய அச்சத்தை தூண்டியிருக்கின்றது. ஜலச்சந்தியில் நடவடிக்கைக்காக ஈரான் ஏற்கனவே நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்தியுள்ள நிலையில் இப்பொழுது இஸ்ரேல் பகுதியில் தான் அமெரிக்காவோட ஒரு நீர்மூழ்கி கப்பல், அது வந்துட்டு அணுசக்தியில இயங்குற கப்பலாக பார்க்கப்படுகின்றது. அடுத்தது அமெரிக்காவின் ஓஹியோ கிளாஸ் அணுசக்தி ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் ஒன்று மே 10 அன்றுதான், அதாவது நேற்று முன்தினம் ஜிப்ரால்டரை வந்தடைந்தது. இது அதிகாரப்பூர்வமாக பெயர் அறிவிக்கப்படாவிட்டாலும் அது யுஎஸ் அலாஸ்கா என அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுவதாக அதாவது ஏற்கனவே சொல்லிட்டுல ஈரான் 90% என்று சொன்னால் ஈரான் அணுகுண்டை செறிவூட்டுவதற்காக விடுத்த எச்சரிக்கை மற்றும் ஜலச்சந்தியில் நிலவும் பதட்டத்தை தொடர்ந்து ஈரானை எச்சரிப்பதற்காகவே இது பகிரங்கமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கப்பலை சுற்றி 200 மீட்டர் தூரத்துக்கு யாரும் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜலச்சந்தி வழியாக உலகளாவிய எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படும் என்ற அச்சமும் தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது இன்றைய புதன்கிழமை வரையும். அதாவது இந்த ஜிப்ரால்டர் என்பது ஐரோப்பாவின் தென்முனையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான இடம். இது ஸ்பெயின் நாட்டின் தெற்கு கடற்கரையில் ஐபீரியன் பெனிசுலா என்று சொல்லலாம். அதாவது இது ஸ்பெயினுக்கு அருகில் இருந்தாலும் இது பிரித்தானியாட கடல் கடந்த பிரதேசம் ஆகும். அதாவது இது ஐக்கிய ராஜ்யத்தின் யூகேட கட்டுப்பாடு தான் இருக்குது. அட்லாண்டிக் பெருங்கடலும் மத்திய தரைக்கடலும் சந்திக்கும் இடத்தில் இது அமைந்துள்ளதால் இராணுவ ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் இது உலகிலேயே மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் என்று சொல்லப்படுகிறது இடமாக கருதப்படுகிறது. இது ஜலச்சந்தியில் இருந்து இங்குள்ள கடல் பகுதி ஐரோப்பாவையும் அமெரிக்காவும் பிரிக்கிறது. இங்குள்ள பிரமாண்டமான பாறை கொண்டு சொல்லப்படுது ஜிப்ரால்டர் என்று அழைக்கப்படுகிறது. தற்போது இங்கு அமெரிக்காவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வந்துள்ளது என்பது இந்த பகுதி சர்வதேச போர் பதட்டத்தின் ஒரு முக்கியமான மையமாகவும் மாற்றம் காட்டப்பட்டிருக்கின்றது. ஈரானுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் சரிவை நோக்கி நகரும் வேளையில் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள ஒரு முக்கிய இடத்திற்கு அருகே ஓஹியோ வகை பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் இருப்பதாக பென்டகன் அரிதாக வெளிப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவின் அணுசக்தி தடுப்பு நிலைப்பாடு தீவிரமடைந்துள்ளதை குறிக்கிறது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அபாயகரமான ராணுவ மோதலை நோக்கி வேகமாக மோசமடைந்து வரும் ஒரு தருணத்தில் ஜிப்ரால்டரில் அமெரிக்க கடற்படையின் ஓஹியோ வகை பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் அரிதாக பொதுவெளியில் தோன்றியிருப்பது மத்திய தரைக்கடல் முழுவதும் மூலோபாய சமிக்ஞைகளை வியத்தகு முறையில் தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானின் சமீபத்திய போர் நிறுத்த முன்மொழிவை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று நிராகரித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த நீர்மூழ்கி கப்பல் நிலைநிறுத்தம் குறித்த பென்டகனின் மிகவும் அசாதாரணமான உறுதிப்படுத்தல் வெளிவந்துள்ளது. அதே நேரத்தில் இந்த பலவீனமான போர் நிறுத்தம் மிகப்பெரிய உயிர்வலி ஆதரவில் இருப்பதாக அவர் எச்சரித்ததால் ஹாமிஷ் ஜலச்சந்தியை சுற்றியுள்ள பதட்டம் அதிகரிக்கும் போக்குகள் குறித்து உடனடி உலகளாவிய கவலை உருவானது. கடல்சார் கண்காணிப்பு பார்வையாளர்கள் மற்றும் ஜிப்ரால்டரில் உள்ளூர் அறிக்கைகள் இந்த நீர்மூழ்கி கப்பலை USS அலாஸ்கா சப்மரின் என தற்காலிகமாக அடையாளம் கண்டுள்ளன. இது அணு ஆயுத தலைப்புகளுடன் கூடிய 24 டிரைடன்ட் 2D5 நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வரை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஓஹியோ வகை கிளாஸ்
பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலாகும். இந்த நிலைநிறுத்தம் உடனடியாக சர்வதேச கண்காணிப்பை அதிகரித்திருக்கிறது. ஏனெனில் ஓஹியோ வகை பூமர் நீர்மூழ்கி கப்பல்கள் அமெரிக்க அணுசக்தி முக்கூட்டின் மிகவும் தாக்குப்பிடிக்கக்கூடிய அங்கமாக விளங்குகின்றன. அவை மூலோபாய எதிரிகளுக்கு எதிராக உறுதியான இரண்டாவது தாக்குதல் திறனை தக்க வைத்துக் கொண்டு நீண்ட காலத்திற்கு முழுமையான இரகசியத்துடன் செயல்படுகின்றன. அமெரிக்காவின் 6வது கடற்படை இந்த துறைமுக வருகை திறன், நெகிழ்வுத்திறன் மற்றும் நேட்டோ கூட்டாளிகளுடனான தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக வலியுறுத்தியுள்ளது. ஓஹியோ வகை நீர்மூழ்கி கப்பல்களை அமெரிக்கா மிகவும் தாக்குப்பிடிக்கக்கூடிய அணுசக்தி திறன் தடுப்பு திறனை கொண்டுள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. இவை கண்டுபிடிக்க முடியாத ஏவுதளங்கள் என்றும் விவரித்துள்ளது. இந்த மூலோபாய வெளிப்படுத்தல் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் ஒரே நேரத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஏனெனில் 2026 ஈரான் மோதல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தினசரி உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% கடந்து செல்லும் ஜலச்சந்திக்கு எதிரான அச்சுறுத்தலுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. பென்டகனின் அரிதான வெளிப்படுத்தல் பாரம்பரிய சப்மரின் இரகசியத்தை உடைக்கிறது. அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களுக்கு அடியில் பல மாதங்கள் நீடிக்கும் விரிவான தடுப்பு ரோந்து பணிகளின் போது கண்டறியப்படாமல் இருப்பதற்காகவே ஓஹியோ வகை சப்மரின்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதால் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்களின் செயல்பாடுகள் குறித்து பொது வெளிப்படுத்தல் மிகவும் அரிதாகவே உள்ளது. ஓஹியோ வகை கடற்படையானது 14 செயல்பாட்டு நிலையில் உள்ள பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டுள்ளது. இவை கடுமையான இரகசிய நெறிமுறைகளின் கீழ் நடத்தப்படும் தொடர்ச்சியான கடல் ரோந்து பணிகள் மூலம் அமெரிக்காவின் மூலோபாய அணுசக்தி தடுப்பின் கடல்சார் முதுகெலும்பாக கூட்டாக அமைக்கின்றன. ஒவ்வொரு நீர்மூழ்கி கப்பலும் சுமார் 171 மீட்டர் நீளமும் நீருக்கடியில் சுமார் 18,750 டன் எடையும் கொண்டது. மேலும் வழக்கமான தளபாட உட்கட்டமைப்பிலிருந்து வெகு தொலைவில் உலகளாவிய தடுப்பு ரோந்து பணிகளை தொடர தேவையான நீடித்த ஆற்றலையும் இது கொண்டுள்ளது. ரடைடன்ட் 2D5 நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணையானது இதுவரை உருவாக்கப்பட்ட மிகவும் அதிநவீன உத்திசார் ஆயுதங்கள் ஒன்றாகவும் இது கருதப்படுகிறது. இது மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவி செல்லும் கண்டம் திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் துல்லியமான தாக்குதலையும் கொண்டதாகவே சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஜிப்ரால்டர் நிலைநிறுத்தமானது தற்போது உலகளாவிய பாதுகாப்பு சூழலில் வெளிப்படும் மிகவும் அபாயகரமான புவிசார் அரசியல் மோதல்களில் ஒன்றில் தடுப்பு வலுவூட்டல்களுக்கும் பதற்ற கட்டுப்பாட்டிற்கும் இடையே கவனமாக அறவிடப்பட்ட ஒரு சமநிலையை பிரதிபலித்தது. அமெரிக்கா ஓஹியோ வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை மத்திய கிழக்குக்கு அனுப்புவதும் மிகப்பெரிய ஒரு இசு செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இது ஒரு போரின் உச்சகட்ட, அதாவது சப்மரைன் மோதலாகவும் இது மாறக்கூடிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பார்க்கலாம். தொடர்ச்சியாக வருகின்ற ஒவ்வொரு செய்திகளையும் தந்தபடம் இருக்கின்றோம். மீண்டும் மாலையும் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.